வணக்க நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நிறைய நண்பர்கள் இண்ட் ஓஎஸ்எஸ் இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருந்துச்சுப்பா, அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, அதில் நாங்கள் பழகிட்டோம். இப்போ திடீர்னு அதை மாற்றிட்டீங்க, இப்போ இன் ஸ்மார்ட்னு வந்துருச்சு, அந்த ஆப் எங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது, ஃபண்ட்ஸ் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா, ஒரு வீடியோ போட முடியுமா அப்படின்ட்டு சில நண்பர்கள் கேட்டாங்க. ஃபண்ட்ஸு ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் இல்லை, இதை பற்றி ஒன்று ஒன்றா ஒரு வீடியோ போடுங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படி, வேறு அதில் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அந்த ஃபெசிலிட்டிஸ் ஒன்று ஒன்றா வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல நீங்கள் ஃபண்ட்ஸு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், நாங்கள் ஏதோ ஃபண்ட்ஸு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி இன் ஸ்மார்ட்லேருந்து எப்படி ஃபண்ட்ஸு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்ற வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் எப்படியும் இன் ஸ்மார்ட்டை இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அந்த ஐக்கானை நீங்கள் தொடணும், அந்த ஐக்கானை நீங்கள் டச் பண்ணணும். அந்த ஐக்கானை டச் பண்ணாவே உங்களுக்கு என்ன ஆகுன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதை டச் பண்ணாவே உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். அடுத்த பேஜில் என்ன இருக்குன்னா லாகின் வித் பின் அப்படின்னு இருக்கும். அதுக்கு மேலே ஸ்கேன் வித் ஸ்கேன்னு இருக்கும், அந்த ஸ்கேனை விட்டுருங்க, அது அடுத்ததுக்கு வருவோம். இது லாகின் வித் பின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் டச் பண்ணணும், லாகின் வித் பின் அப்படின்றத நீங்கள் டச் பண்ணணும். அப்படி டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த அடுத்த பேஜில் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு இருக்கும், லாகின் பாஸ்வேர்டு இருக்கும். அந்த லாகின் பாஸ்வேர்டை நீங்கள் போடணும். 6 டிஜிட் இருக்கும், முன்னையெல்லாம் 4 டிஜிட் இருக்கும், இப்போ 6 டிஜிட் இருக்கும். இந்த 6 டிஜிட்டை போட்டு நீங்கள் ட்ரான்ஸ்மிட் கொடுத்தீங்கன்னா அல்லது ஓகே கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்த பேஜில் என்னென்னா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்னு வரும். அடுத்த பேஜில் 4 இது வரும். என்னென்னா ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்னு இருக்கும், ரெண்டாவது அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டுன்னு இருக்கும், மூணாவது எம் பாஸ்புக்குன்னு இருக்கும், நாலாவது நமக்கு தேவையான ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கும். நமக்கு தேவையானது அந்த 4வது தான், ஃபண்ட்ஸு ட்ரான்ஸ்ஃபர்ன்றது தான் நமக்கு தேவை. ஸோ ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ன்றதை நம்ம டச் பண்ணணும், அந்த இடத்த நம்ம அழுத்தணும். அப்படி அழுத்தோம்னா என்ன ஆகணும், அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்த பேஜ் ஓப்பன் ஆச்சுன்னா செலக்ட் அக்கௌண்ட்டுன்னு வரும். நம்ம 1-2 ஒரே அக்கௌண்ட்னா பிரச்சனை இல்லை, 2-3 அக்கௌண்ட் வச்சுருந்தோம்னு வச்சுங்க, எந்த அக்கௌண்ட்லேருந்து எந்த அக்கௌண்ட் போகணுன்னு இருக்குது இல்லையா, அது ஃப்ரம் அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணணும், எந்த அக்கௌண்ட்லேருந்து பணம் போகணுன்றதை நம்ம அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து செலக்ட் பண்ணணும். நீங்கள் அதில் வச்சிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன அக்கௌண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது எந்த அக்கௌண்ட்ன்றதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அது அந்த அக்கௌண்ட்டு செலக்ட் ஆகிடும். ஸோ நோ ப்ராப்ளம். செலக்ட் ஆகிட்ட பிறகு என்னன்னா அடுத்த பேஜ் வரும். அந்த அடுத்த பேஜில் உங்களுக்கு எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், உங்கள் ஓன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா அல்லது உங்கள் பேங்க்கில் இருக்கிற இந்தியன் பேங்க்கில் இருக்கிற வேறு ஒரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா அல்லது வேறு பேங்க்கில் இருக்கிற அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா அப்படின்ட்டு கேட்கும். 3 வகை இருக்குதுங்க, ட்ரான்ஸ்ஃபரில் 3 வகை இருக்குது. இப்போ நான் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன்னா என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அது ஓன் அக்கௌண்ட். நான் ஒரு 2-3 அக்கௌண்ட் வச்சுருக்கலாம், லோன் அக்கௌண்ட் வச்சுருக்கலாம், இல்லை என்னுடைய பையனுடைய பேரோடு சேர்த்து வச்சுருக்கேன், மிஸ்ஸஸோடு ஜாயின் பண்ணி இன்னொரு அக்கௌண்ட் வச்சுருக்கலாம், இது மாதிரி 2-3 அக்கௌண்ட் வச்சுருக்கலாம் இல்லையா. அப்படி வச்சுருக்கும் போது எந்த அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்றத நம்ம அங்கே செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்காக வர பேஜில் ஓன் அக்கௌண்ட்டா அல்லது வித்தின் பேங்க்கில் வேறு ஒருத்தங்க அக்கௌண்ட்டு பட் வித்தின் பேங்க், அந்த இந்தியன் பேங்க்கில் இருக்கிற ஒருத்தங்களுக்கு நீங்கள் அனுப்புகிறீங்க, அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்க அனுப்புகிறீங்களா அல்லது வேறு பேங்க்கில் இருக்கிற கணக்கு வச்சுக்கிறவங்களுக்கு அனுப்புகிறீங்களா அப்படின்றது 3. ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணோம், ஓன் அக்கௌண்ட் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறது, நான் வேறு ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தேன் அந்த அக்கௌண்ட் அனுப்புறது. ரெண்டாவது அந்த இந்தியன் பேங்க்லேயே வேறு ஒரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறது, எந்த இருக்கலாம் இல்லை வேறு ஒருத்தவங்களுக்கு தான் இருக்கலாம், ஆனால் பேங்க்கு அதே பேங்க்கு அவங்களுக்கு அனுப்புறது. 3வது டைப்பு அதர் பேங்க்கில் இருக்கிறவங்களுக்கு அனுப்புறது. அதுலேயும் என்னுடைய அக்கௌண்ட்டு கூட இருக்கலாம், வேறு ஒருத்தவங்க அக்கௌண்ட் இருக்கலாம், பட் 3வது அதர் பேங்க்கில் இருக்கிறவங்களுக்கு அனுப்புறது. 3 டைப் அக்கௌண்ட்டு எப்பயுமே உண்டு. இதில் எந்த அக்கௌண்ட்டுன்றது நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம அக்கௌண்ட்னா ஓன் அக்கௌண்ட்னா ஃபஸ்ட்டு இருக்கும் பாருங்கள், அது ஓன் அக்கௌண்ட், அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். அப்போ நெக்ஸ்ட்டு பேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த நெக்ஸ்ட் பேஜில்
அமௌண்ட்டு கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர்னு வரும். அந்த ட்ரான்ஸ்ஃபரை நம்ம ப்ரெஸ் பண்ணணும். அமௌண்ட் கொடுத்து கீழே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அந்த ட்ரான்ஸ்ஃபரை ப்ரெஸ் பண்ணிடணும். ப்ரெஸ் பண்ண என்ன ஆகுன்னா அதுக்கு அடுத்த பேஜ் வரும். இந்த அடுத்த பேஜில் ரிவ்யூ அண்டு கன்ஃபார்ம்னு வரும். ரிவ்யூ அண்ட் கன்ஃபார்ம், அதாவது அந்த ரிவ்யூன்னும் போது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். எந்த அக்கௌண்ட்லேருந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறோம், எந்த அக்கௌண்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டு மாற்றுறோம், என்ன பர்பஸுக்காக மாற்றுறோம். பர்பஸ் அடிச்சிருந்தா அதில் வரும் என்ன பர்பஸுக்காக அதெல்லாம் காமிக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டு எல்லாம் சரியாக இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணிடணும். கன்ஃபார்ம் பண்ணிட்டு பிறகு உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டை நீங்கள் கொடுக்கணும். அதுதான் ட்ரான்ஸ்ஃபர் பாஸ்வேர்டு. அந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்கும். ட்ரான்ஸ்ஃபர் பாஸ்வேர்டு அதுவும் 6 டிஜிட் தான் இருக்கும். அந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்க கண்டினியூ பண்ணணும். கண்டினியூ பண்ணிச்சுன்னா கண்டினியூ இருக்கும். அது கண்டினியூ பண்ணணும். கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி அதுவும் 6 டிஜிட் தான் இருக்கும். 4 இது ஒரு கையில் காமிக்கிறதா இப்படி காமிக்கிறது 6 டிஜிட் வரும். அந்த 6 டிஜிட் நீங்கள் காப்பி பண்ணி அல்லது அந்த எழுதி நோட் பண்ணிவிட்டு அந்த 6 டிஜிட்டை அந்த ஓடிபியை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணிங்கன்னா ஓகேன்னு வந்துடும். அதோட ட்ரான்ஸ்ஃபர் முடிஞ்சிச்சு, ட்ரான்சாக்ஷன் முடிஞ்சின்னு வரும். ஓகே அந்த டீட்டெயில்ஸ் வந்துடும். டீட்டெயில்னால் அது மறுபடியும் உங்களுக்கு தான் எந்த அக்கௌண்ட்லேருந்து எந்த அக்கௌண்ட் போகுது, அமௌண்ட் எவ்வளோ, என்ன இதெல்லாம் டீட்டெயிலும் உங்களுக்கு வரும். எந்த பேங்க்குக்கு போகுது, அக்கௌண்ட் நம்பர் என்ன, பேர் என்ன, இதெல்லாம் டீட்டெயிலும் அதில் வரும். அது தப்பாக ரைட்டானு பார்த்துங்க. இன்னொன்று அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சா, கம்ப்ளீட் ஆகிடுச்சா, சக்ஸஸாக அப்படின்னா நீங்கள் படித்து பார்க்கணும் கூட அவசியம் இல்லை. மேலே ட்ரான்ஸ்ஃபர் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். அது பச்சை கலரில் வந்துச்சுன்னா சரியாக இருக்குதுன்னு அர்த்தம். எல்லாம் சரியாச்சு, அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதை வச்சு நீங்கள் கலர் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். சப்போஸ் அங்கே ரெட் கலரில் மெசேஜ் வந்துச்சுன்னா அது ஃபெயிலியர்னு அர்த்தம். அந்த அக்கௌண்ட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் அமிச்சது ஃபெயிலியர், ட்ரான்சாக்ஷன் ஃபெயிலியர்னு தெரிஞ்சுக்கலாம். இதுதான் ரொம்ப ஈஸி மெத்தட். கலர் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது அது கீழே இந்த ஷேர் ரிசிப்ட்டுன்னு வரும். இன்னொன்று டவுன்லோடுன்னு வரும். உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸு எங்கேயாச்சும் அப்படியே ஷேர் பண்ணால் யாருக்காச்சும் ஷேர் பண்ணால் அப்படி ஷேர் பண்ணிக்கலாம். அல்லது டவுன்லோட் பண்ணினாலும் அது டவுன்லோட் ஆகிரும். அது டவுன்லோடில் போய் நின்றுக்கும். ஸோ இவ்வளோ தான் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இது ஈஸி மெத்தட் தான். உங்களுக்கு நிறைய சொன்ன மாதிரி இது தெரியும். 2-3 ஸ்டெப்பு தான் இது. ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் இல்லை. முடிஞ்சவளோ நான் அந்த ஸ்க்ரீன் ஷாட் கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு பார்க்குறேன். நான் அது அப்படி பண்ண முடியாது. இதில் அவங்க அந்த ஃபெசிலிட்டியை நிறுத்திட்டாங்க. வேறு ஃபோட்டோ கிட்ட எடுத்து அதில் ஆட் பண்ண முடியுமான்னு நான் பார்க்குறேன். ஸோ இது புரியலனா, சப்போஸ் இந்த சொன்னது உங்களுக்கு புரியலனா ஒரு தடவையோ 2 தடவை பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். அல்லது இதை பார்த்துக்கிட்டே நீங்கள் ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட போதும். அப்படி நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு தடவை 2 தடவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அப்படி உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும். அல்லது அந்த மெத்தடு தெரிஞ்சிடும். ஒன்றும் பிரச்சனையாக இருக்காது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய நண்பருக்கு கேட்டாங்க, அப்பா ஸ்மார்ட்டில் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு தெரியலப்பா, ஒரு வீடியோ போடுப்பா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டதுனால இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.